சென்டர்ல என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல வந்து நீங்க டீ பொசிஷன் வந்து நீங்க கொண்டு வரணும். ஸோ அந்த டீ பொசிஷன் கொண்டு வரதுக்கு இப்போ என்ன பண்றேன்னா ஒயிட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் வந்து நான் மேட்ச் பண்றதுக்கு சுத்தி சுத்தி நான் பாக்குறேன் ஒயிட் வந்து எங்க இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து பாட்டம் வந்து கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஒயிட் எங்க வருது அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம அந்த ஆல்ரெடி ஒயிட் இருக்கிற இடத்துல இருந்து இங்க மேல நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அந்த டீ பொசிஷன் வரணும்ன்றதுனால இப்ப ரெட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம எடுத்துட்டு எது சேஞ்ச் பண்ணுமோ அதை கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டு மேலே ஏத்துனீங்க அப்படின்னா மேலே ஏறிடும். இப்போ என்ன பண்ணா ப்ளூ எங்க இருக்கோ ப்ளூக்கு கீழே என்ன கலர் இருக்குன்னு பார்க்கணும். ஒயிட் இருக்கு. ஸோ ஒயிட்டோட சென்டர் பார்ட் கேட்ட அந்த ப்ளூவை வந்து நம்ம கொண்டு போகணும். அதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய நீட் இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, நீட் இருக்கு. அப்போ வந்து திரும்ப என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எது சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நம்ம வந்து கீழே கொண்டு வந்துக்கணும். ஸோ நம்ம ரிவர்ஸ் ஸ்டெப் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் அந்த ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒயிட் வந்து மேலே ஏறிக்கும். அடுத்து திரும்ப வந்து ப்ளூக்கு கீழே என்ன கலர் இருக்குன்னு பார்க்கணும். ப்ளூக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒயிட்டுக்கு வந்து சென்டர் ஒயிட்டுக்கு நேரம் நம்ம ப்ளூ கொண்டு போகணும். இந்த ப்ளூக்கு மேலே ஆப்போசிட்ல பார்த்தா கிரீன் இருக்கு. அந்த கிரீன் இடத்துல நம்ம ஒயிட் நமக்கு தேவைதான், ஏன்னா நம்ம டீ பொசிஷனுக்கு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் திரும்ப கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப நீங்க மேல கொண்டு போய் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்ப ஜாயின் ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லா பக்கமே எல்லா சைட்ஸுமே எல்லா கலர்ஸுமே கொண்டு வரணும். இப்போ இங்க ரெட்டுனா ரெட் வந்து மேல வந்து ஃபுல்லா ரெட் வரணும். ஆல்ரெடி ஒரு ரெட் இருக்கு, இன்னொரு ரெட் நமக்கு நீடடு. ஸோ நம்ம அதே மாதிரி கீழே பாட்டம் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறோம். ரெட் எங்க இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு போய்க்கிறோம். இந்த மாதிரி நம்ம மாத்தி 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 நம்ம வந்து ஒவ்வொன்றையும் வந்து எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணணும். எல்லாமே வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரெட்டுக்கு கீழே என்ன இருக்கு, ஒயிட் இருக்கு. ஸோ திரும்ப நம்ம ஒயிட் கிட்ட தான் கொண்டு போகணும். இப்போ லைட்டா நான் வந்து மாத்தி இது பண்ணிட்டேன். ஸோ நான் அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். பழையபடி நம்மளோட ஒயிட் வந்து டிஸ்ட்ராய் ஆகாம சேஞ்ச் ஆகிறதுக்காக நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரி. இப்போ திரும்ப வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெட்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரெட்டு வந்து எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா இங்க கீழே சென்டர்ல இருக்கு. ஸோ நமக்கு சென்டருமே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா எல்லோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எல்லோ வந்து இப்போ இந்த எல்லோ வந்து நம்ம மேலே கொண்டு போனோம். ஸோ வந்து ஏதாவது ஒரு ரெட்டு இல்லைன்னா எல்லோ ரெண்டு சைட்ல ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு வைங்களேன். ரெட்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இந்த ரெட்டு வந்து நம்ம மேலே கொண்டு போகணும். ஸோ இந்த ரெட்டை வந்து நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா சென்டர்ல இருக்கனால எந்த டைரக்ஷன் வேணாலும் கொண்டு போய்க்கலாம். எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோமோ அதை நம்ம வந்து கீழே கொண்டு வந்துக்கிறோம். திரும்ப ரிவர்ஸ்ல வந்து நம்ம கொண்டு போய்க்கிறோம். கொண்டு போயிட்டு திரும்ப மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா இப்போ அங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. எந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அங்கே ரெட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ ப்ளூ எங்க இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சுற்றி செக் பண்ணி பார்த்தா ப்ளூக்கு கீழே என்ன கலர் இருக்கு, வந்து எல்லோ இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லோக்கு நேராக தான் இந்த ப்ளூ கொண்டு வரணும். எல்லோ சென்டர்ல இருக்குன்னா அங்கதான் ப்ளூ கொண்டு வரணும். இப்ப திரும்ப இப்ப இது மேல கொண்டு போனோம் அப்படின்னா எங்க வேணாலும் சென்டர்ல இருக்கனால ஆப்போசிட் எந்த டைரக்ஷன் வேணாலும் கொண்டு போகலாம். திரும்ப சென்டர்ல எங்க இருக்கும் அது இது பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ். இதே ஸ்டெப் தான் நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு ப்ளூ நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம். திரும்ப வந்து ப்ளூ எங்க இருக்குன்னு பார்க்கணும். ரெட்டு கிட்ட இருக்கு. ஸோ ரெட்டோட சென்டர் பார்ட் கிட்ட நம்ம கொண்டு போய்க்கிறோம். சாரி, ஆரஞ்சு இருக்கு. ஸோ அந்த ஆரஞ்சு வந்து நம்ம சென்டர் பார்ட் கிட்ட கொண்டு போய்க்கிறோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிட்டு சென்டர் பார்ட்டை கொண்டு வந்துட்டு திரும்ப இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ளூ மேட்ச் பண்ணிடலாம். அகைன் அதே ஸ்டெப் தான் திரும்ப ஃபாலோ பண்ண போறோம். ஸோ வந்து 4 சைட்ஸ் வந்து 3 சைட்ஸ் வந்து நம்ம சென்டரை வந்து மேட்ச் பண்றோம். ஸோ இன்னொரு சைடு வந்து நம்ம மேட்ச் பண்ணோம். இப்போ ரெட்டு கிட்ட வந்துட்டோம். ரெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிட்டு இங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளூவோட மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூ ஃபுல்லா கம்ப்ளீட்டா மேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க சென்டர்லயும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து இப்போ இந்த டீக்கு வந்து திரும்ப வந்து ப்ளூ எல்லாமே ஒன்னாயிட்டனால நம்மளா செக் பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லோ வந்து நமக்கு இப்போ மேல வரணும் டீ ஷேப்காக. ஸோ என்ன பண்றேன், நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்த முன்னாடி கொண்டு வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ்ல நம்ம திருப்பிட்டு திரும்ப வந்து நம்ம மேல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த எல்லோ வந்து டாப்க்கு போயிடும். அப்ப ப்ளூக்கு கீழே என்ன கலர் இருக்கு, எல்லோ. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோ ஃபேஸ்
ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். திரும்ப வந்து கீழே கீழே வந்து இந்த ப்ளூவை வந்து மேலே கொண்டு போய்க்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த கலரை வந்து நம்ம மாறி மாறி வந்து கொண்டு வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோவா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் கண்டினியூஸா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ வந்து கம்ப்ளீட்டா 2 லேயர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து டீ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் லேயர் வந்து 2வது லேயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 2வது லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு கீழே பாட்டம் அதே தான், நம்ம பாட்டம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாட்டம்ல வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நீங்க பாருங்க. இப்போ ரெட் இருக்குன்னு வைங்களேன், ரெட்டுக்கு ஆப்போசிட்ல கீழே என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. கீழே வந்து இப்போ எல்லோ இருக்கு அப்படின்னா இந்த இந்த சைடு ரெட் இருக்கணும், அந்த சைடு பக்கத்துல வந்து எல்லோ இருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்மளால அதை கொண்டு போக முடியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரீன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்து ரெட் அண்ட் கிரீன் இருக்கு அப்படின்னா இந்த சைடு ரெட் இந்த சைடு கிரீன் தான் இருக்கும். ஸோ நமக்கு அப்போ இந்த இடத்துல ரெட் அண்ட் ஒயிட் தான் வேணும். நமக்கு பக்கத்துல வந்து ஒயிட் இருக்கு. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் இருக்க மாதிரி நான் கொண்டு வந்துக்கிறேன். அது எங்க கொண்டு வரணும்? ஆப்போசிட்ல தான். இந்த இடத்துல ரெட் கொண்டு வந்தனா தான் ஆப்போசிட்ல ஒயிட் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிக்கணும். எந்த பக்கம் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை திருப்பிட்டு எங்க சேஞ்ச் பண்ணுமோ அதை முன்னாடி கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து நீங்க ரிவர்ஸ்ல வந்து நீங்க கொண்டு வரணும். இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டு திரும்ப இப்படி சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த கிரீன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ வந்திருக்கும். அந்த ப்ளூவை பார்த்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம முன்னாடி ப்ளூ மேல கொண்டு போக என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிட்டு திரும்ப வந்து எங்க சேஞ்ச் பண்ணுமோ அதை கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப இது ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றுவோமா? அதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க ரெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டெப்பையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பொறுமையா நீங்க வந்து நிதானமா நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க ஒன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால கண்டினியூஸா சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 லேயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நீங்க இப்போ நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா 2 சைடுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கீழே ஜே மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 லேயர்ஸ்மே நீங்க வந்து கம்ப்ளீட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஜே மெத்தட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ